பலான்னா கூட இதே மாதிரி தான் இருக்கும். நம்ம சாதா பலா மாதிரி தான் இருக்கும். நம்ம கட் பண்ணும்போது தான் உள்ள சுளைகள் வந்து ரெட் கலரில் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 6 கிலோ 7 கிலோ வெயிட் வர மாதிரி வருது. இது எங்கே உள்ள ரகம்னா கேரளா ரகம். பாருங்கள், இந்த மாதிரி கலரில் பழம் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்க மாட்டீங்க. நல்ல ஒரு செம்பருத்தி கலரில் இருக்கும். பாருங்கள், சுளைகள் வந்து நல்லா திக்காகவே இருக்கும், அடர்த்தியாகவே இருக்கும். பாருங்கள், நல்ல கனமாகவே இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடுறேன். நல்லா இருக்கு, டேஸ்ட் நல்லா இருக்கு, வித்தியாசமா இருக்கு. சென்னை கூடுவாஞ்சியில் இருக்கக்கூடிய கிரீன் நர்சரியில் எக்ஸாட்டிக் வெரைட்டி செடிகள் நிறையா சேல் பண்ணுறோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இது பலாப்பழத்தில் வந்து உங்களுக்கு இது வந்து நிறைய பேர் பார்த்துருக்காத ஒரு வெரைட்டி சிந்தூர் ஜாக். அதாவது பழங்கள் வந்து சிவப்பாக இருக்கும். நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க, வெளிப்பக்கமெல்லாம் சிவப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி ரெட் பலா போட்டிருப்பாங்க. அப்படி எங்கேயுமே கிடையாது. அது வந்து பெயிண்ட் அடித்து உங்களுக்கு ஏமாத்துறதுக்காக பண்ணுறாங்க. ரெட் பலான்னா கூட இதே மாதிரி தான் இருக்கும். நம்ம சாதா பலா மாதிரி தான் இருக்கும். நம்ம கட் பண்ணும்போது தான் உள்ள சுளைகள் வந்து ரெட் கலரில் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 6 கிலோ 7 கிலோ வெயிட் வர மாதிரி வருது. இது எங்கே உள்ள ரகம்னா கேரளா ரகம். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் வேளாண்மை பல்கலைக்கழகம் கோயம்புத்தூரில் இருக்குது. நம்ம பண்ருட்டியில் பாலூரில் ஒரு ஆராய்ச்சி நிலையம் இருக்குது. அதில் பாலூர் 1 ரகம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுமாரி வந்து கேரளா கவர்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ண ஒரு பலா வெரைட்டி தான் சிந்தூர் பலா. இந்த செம்பருத்தி பலான்னு சொல்லுவாங்க. பொதுவாக நாகர்கோவில் பகுதியிலலாம் செம்பருத்தி பலான்னு சொல்லுவாங்க. நம்ம ஆசையாக போயிட்டு வாங்கினா அது வந்து மஞ்சளாக இருக்கும். ஏன்னா மழை பெய்யும்போது மஞ்சளாக மாறிடும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனால் இந்த பலா, இந்த நர்சரிகளில் ஒட்டு செடிகளாக விற்கக்கூடிய பலா செடிகள் வந்து அதுமாதிரி மாறாது. சிவப்புனா சிவப்பாக தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு குணம் இந்த ஒட்டு செடிகளுக்கு உண்டு. அந்த மாதிரி பலாவில் விளைஞ்ச ஒரு வெரைட்டி தான் இந்த செம்பருத்தி பலா. செம்பருத்தி பலானின்னு சொல்லலாம், சிந்தூர் பலானின்னு சொல்லலாம். இப்போ இந்த பழத்தை நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கலரில் பழம் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்க மாட்டீங்க. நல்ல ஒரு செம்பருத்தி கலரில் இருக்கும். சூப்பராக இருக்குது. பாருங்கள், நல்லா எதவும் கனமானதாக இருக்குது. சூப்பராக இருக்குது. இந்த செம்பருத்தி பலாவினுடைய சுளைகள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஒரு செம்பருத்தி பலா மாதிரி தான் இருக்குது. ஆனால் கேரளாவில் சிந்தூர் ஜாக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு நம்ம ரெட் ஜாக்குனா இன்னும் ரெட்டிஷாக இருக்கும், ஃபுல்லாகவே ரெட்டாக இருக்கும். அந்தமாதிரி ரெட்டாக இல்லை. சுளைகளுடைய கனம் வந்து அதிகமாக இருக்கும். இப்போது நல்ல சிவப்பாக தான் தெரியுது உங்களுக்கு. இந்த சன்லைட்டில் எப்படி தெரியுதுன்னு தெரில. பாருங்கள், சுளைகள் வந்து நல்லா திக்காகவே இருக்கும், அடர்த்தியாகவே இருக்கும். பாருங்கள், நல்ல கனமாகவே இருக்குது. இனிப்பு தன்மை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்ல கிறிஸ்பியாக இருக்குது. நல்ல வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டு. நம்ம டேங்சூரியா இருக்கு இல்லையா, ரெட் பலா, அதுக்கு இதுக்கு ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்குது. சுளைகள் வந்து இதழ் கனமாக இருக்கிறதுனால டேஸ்ட் வந்து நல்லாவே இருக்குது. எடுத்துக்கிட்டீங்களா? எடுத்து வைக்க சொல்லுங்க. அப்படியா? இது கிடையாது, இது நம்ம ஸ்பெஷல் இல்லை. ரெட்டாக இருக்குது பார்க்குறேன் நான். சரி, சூப்பரா இருக்கு. நீங்களே நிறைய பார்த்ததில்ல, நிறைய பழங்கள் செடிகள் வைக்கணும் விரும்புறீங்க. வைக்கணும்னு விரும்புறீங்களா? 100% இது வைக்க போறோம். சரி, ஏன்னா இது இல்லாம தோட்டம் இல்லை. சரி, அவ்வளவு நல்லா இருக்கு. நீங்க சொல்றீங்களா? பலாப்பழங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அது வந்து ரெட்டுங்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. அது புது விஷயம். ஆமா, இதுல இந்த டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்டான டேஸ்ட். அது ஏன்னா இது ரொம்ப இனிப்பும் இல்லை, ரொம்ப இனிப்பு கம்மியும் இல்லை. அப்படின்னும் போது மிதமான இனிப்பு, அதாவது இனிப்புங்கிறதுனால வந்து சுகர் பேஷண்ட் கூட அதை சாப்பிடலாம், ஒன்றும் பயப்படுற மாதிரி இல்லைங்கிற மாதிரி ஏறாது. குளுக்கோஸ் அளவு கம்மியா இருக்கிற மாதிரி தான் நம்ம ஃபீல் பண்றோம். ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன் அந்த கலர். நல்லா டேஸ்டா இருக்கு. ஓகே, அதாவது தேன் பலாப்பழம் சொல்லுவாங்க தெரியுமா, அது மாதிரி டேஸ்ட்ல இருக்கு. இனிப்பு நல்லா இருக்கா? ஆனா இனிப்பு மிதமா இருக்குன்னு சொன்னாங்க. இது முன்னாடி சாப்பிட்டாங்க. நல்லா இருக்கு. ஒரு சில டேஸ்ட் நல்லா இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதனால அந்த டேஸ்ட் கம்மியா இருந்தாலும் உங்களுக்கு தெரியல. ரொம்ப பிடிச்சிருக்கு. அதாவது ரொம்ப பிடிச்சதுனால நீங்க வந்து அது அந்த பலாப்பழத்துக்கும் இந்த பழத்துக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? சரி, என்ன டிஃபரன்ஸ்? அது வந்து டேஸ்ட் கொஞ்சம் இதுவா இருக்கும். இது வந்து எனக்கு தேன் சாப்பிடுற மாதிரி இருக்கு. தேன் பலாப்பழம் சொல்றோமா, அது மாதிரி இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வித்தியாசம் தெரியுதா? நீங்க பலாப்பழம் நிறைய சாப்பிட்டுருப்பீங்க இல்லையா? சாப்பிட்டுருக்கீங்களா? நிறைய நேற்று நாகர்கோவில். ஐயோ, அப்ப சொல்ல வேண்டாம். நான் நிறைய சாப்பிட்டுருக்கேன். ஓகே, அப்ப நீங்க சக்கப்பழம் நிறைய சாப்பிட்டுருவீங்க. சக்கப்பழம். ஆமா, ஆமா.
அதை விட இது நல்லா வித்தியாசம் தெரியுதா? நார்வேல செம்பருத்தி பலான்னு ஒன்று சொல்லுவாங்க, தெரியும், கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதே மாதிரி கிட்டத்தட்ட அதே மாதிரி இருக்கும். ஆனா அது கூட இவ்வளவு டேஸ்ட் இருக்கு. அது கூட அப்பப்போ கலர் மாறும். செம்பருத்தி பலான்னா ஒரிஜினலா கிடைக்காது. அது யார் வீட்லயா இருந்தா அது பெரிய கொண்டாட்டமா கொண்டாடுவாங்க. ஆனா இது வந்து சாதாரணமா செம்பருத்தில வந்து நார்மல் இந்த ஒரு இது அது கூட நல்ல டேஸ்ட். நல்லா அந்த சக்கையை சொல்றீங்க, அதாவது சைடுல வர பூஞ்சி கூட நல்லா ரசிச்சு சாப்பிடுறீங்க. ஓகே, சூப்பர். இது நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கு. இது ரொம்ப நல்ல பழம். ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடுறேன். நல்லா இருக்கு, டேஸ்ட் நல்லா இருக்கு, வித்தியாசமா இருக்கு. வெரி நைஸ் டேஸ்ட். It's a new kind of jackfruit, Sindur jackfruit, very good in taste. First time I am seeing this kind of jackfruit. Actually, I am from Orissa, but ஒரிசாவா? ஆமா, Orissa. So Orissa jackfruit is famous, but this kind of jackfruit first time I am seeing, and this is really good taste. All can try this. Really good. இது வந்து ஒரு கண்ட்ரி இதுதான், நாட் வெரைட்டி, கேரளா வெரைட்டி. Okay, it's good. Very good actually. Okay, taste. thanks. All must try. Okay. I'm from Kerala. Thank you. சொல்லுங்க. I'm from Kerala. Okay. I've rarely seen this variety in Kerala. Mostly it is a yellow variety. எல்லோ. ஆனா இது கேரளா வெரைட்டி. கேரளா அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி ரிலீஸ் பண்ண ஒரு சிந்தூர் வெரைட்டி. அது செம்பருத்தி பலா சொல்லுவாங்கல்ல, கேரளாவெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்பருத்திமாங்க, அந்த வெரைட்டி. Very nice. The flavor is very good. I had. Okay. Thank you so much. சார் வணக்கம். வணக்கம் சார். கஸ்டமர் நீங்க. சிந்தூர் பலா சார் இது. ஓகே. நீங்க நிறைய பழம் சாப்பிட்டுருப்பீங்க, நிறைய செடிகளை மாடியில வளர்க்குறீங்க. இந்த பழம் எப்படி டேஸ்ட் வந்து இனிப்பு வந்து நல்ல இனிப்பு தான், ரொம்ப ஜாஸ்தி கிடையாது, ரொம்ப கம்மியும் கிடையாது. ஓகே. நல்லா இனிப்பா இருக்குது. சாப்பிடும்போது ஒரு வெள்ளரிக்காய் சாப்பிட்டா எப்படி ருசியா இருக்கு, நல்லா இருக்குது, நல்லா ஸ்வீட்டா இருக்குது. நல்லா இருக்கு. நாறு தன்மை வந்து ஒரு சில இதெல்லாம் பார்த்து சாப்பிடும் போது வந்து அப்படியே நார் மாதிரி போகும். அது நீங்க சொல்றது கூலம். ஆமா, அந்த இது நல்லா இருக்கு, இனிப்பும் கரெக்டா இருக்கு, நல்லாவும் சாப்பிடுறதுக்கு நல்ல இதமா நல்லா இருக்கு. ஆமா கலர் அந்த ஏதோ ஒரு கெமிக்கல்ஸ் கரோட்டின் ஏதோ ரெட் கலர்ங்கறனால அந்த கரோட்டின் அதிகமா, அதுவும் அதிகமா இருக்கறனால நல்லா சாப்பிடலாம். சூப்பரா இருக்கு. இது ரொம்ப சிறப்பா இருக்கு சார். நல்ல இனிப்பு வந்து இந்த மாதிரி இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சுவை வந்து நாங்க சாப்பிட்டதே கிடையாது. சுவைங்கிறது நம்ம கலரும் வந்து ஒரு வித்தியாசமான கலரு. ஆமா, இது ஆரஞ்சு கலர் டிஃபரண்டா இருக்கு. பேர் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறோம். ஆமா, இது கேரளா ரகம் சிந்தூர்ங்கிற வெரைட்டி. இதுமே நம்மகிட்ட டான்சூரியா இருக்கு, மற்றபடி சித்து ஜாக் இருக்கு, சங்கரா இருக்கு. இந்த மாதிரி நிறைய ரெட் வெரைட்டி, ஒரு 5 வெரைட்டி இருக்குது. இப்போ நீங்க எவ்வளவு லேண்ட் வச்சிருக்கீங்க? 1.5 ஏக்கர். 1.5 ஏக்கர் ஏற்கனவே நடவு பண்ணிருக்கீங்களா? கொரோனா 20 சென்ட் தான் பண்ணிருக்கோம். மீதிலாம் இடம் வச்சிருக்கோம், அதுல எல்லாமே பண்ணணும். அதான் அதுக்காக தான் நம்ம நர்சரி, நான் வந்து உங்க சப்ஸ்கிரைபர் 4 வருஷமா பாத்துட்டு இருக்கேன். நேரம் இல்லன்ற 4 வருஷம் ஆச்சு நாங்க யூடியூப் ஆரம்பிச்சு. அது தேடல், அந்த செடிக்கான தேடல் வரும்போது உங்க சேனல் எங்களுக்கு கிடைச்சிச்சு. அதுவும் நீங்க குடுக்கிற டீடைல் மாதிரி வேற யாருமே தெரிஞ்சதை சொல்றோம். ஒரு செடியுமே வந்து அதை சாப்பிட்டு அது பக்கத்துல நின்று குடுக்கிற டீடைல்ஸ் வந்து ரொம்ப அற்புதம், சிறப்பு. ரொம்ப நன்றி. உங்க சேவை இல்ல மத்த யாரும் இந்த அளவுலாம் கொடுக்க மாட்டாங்க. இந்த செடியை வாங்கிட்டு போனா போதுன்ற மாதிரி தான் இருக்கும். நம்ம வச்சு கொடுத்து இன்னும் 4-5 வருஷம் கழிச்சு கூட அவங்க தோட்டத்துக்கு இல்ல, நீங்க தோட்டத்துக்கு போய் அவங்க அது ஒரு இது வேணும். ஏன்னா நல்லா இருந்தாலும் போக முடியும். அது கரெக்ட் இல்லையா? அது செடி எதுவும் நல்லா இல்லைன்னா நம்ம அங்க திருப்பி போனா அவங்க நம்மள ஒரு மாதிரியா பார்ப்பாங்க. நல்லா இருக்கும் நம்பிக்கை, நல்லா இல்லைன்னா நல்லா பண்ணி கொடுக்கணுங்கிறது நம்ம நோக்கம். ஓகே, ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி சார்.